நான் ஒரு கிராமத்துல தான் வந்திருக்கேன். எங்க ஊர் புலிமலைப்பட்டி. எங்க ஊர்ல வந்து பொண்ணுங்க 18 ஏஜ் ஆனாலே மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நான் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி தான் இங்க வந்து நிக்கிறேன். காலேஜ் முடிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ காலேஜ் முடிச்சு இந்த காலேஜ்ல ஒரு கோர்ஸ் பண்றேன்னா அது நான் மட்டும்தான். ஸ்கூல்லாம் சொன்னாங்க, எதுக்கு போல படிக்க வைக்கிறீங்க, அப்படி படிச்சு என்ன பண்ண போறா, அதுவும் சிவில் எடுத்துருக்கீங்க என்ன போகுது அப்படிலாம் கேட்டாங்க. எப்படியோ வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கு. சரி ஓகே படிக்க வைப்போம் அந்த தாட்ல தான் வந்து வீட்டுல வந்து ஊர்ல இவ்வளோ பேர் எதிர்த்தாலும் சரி கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லி தான் படிக்க வச்சாங்க. ஜேடிஓ கிளியர் பண்ணிடலாம், எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேடிஓ படிச்சேன். கிடைச்சிருந்து நினைச்சேன், ஜஸ்ட்ல போயிடுச்சு. சரி ஜேடிஓ கவுன்சிலிங் போயிட்டு இருக்கும் போது தான் ஏஇ படிச்சுக்கணும், எல்லாம் ஏஇ படிச்சுக்கணும். ஜேடிஓ கவுன்சிலிங் கிடைக்கல, தெரிஞ்சு வந்து இந்த காலேஜ் வந்து எனக்கு அதை கூட டைம் இல்லை, நான் அடுத்து ஓடணும். என்னடா இந்த ஒரு மாசம் தான் இருக்கே, இது மட்டும் அவனோட லைஃபே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. சரி ஜேடிஓ தான் நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த ஏஇ வந்து ரிசல்ட்டை பார்த்த உடனே இருக்காச்சு, நீ வந்து ரேங்க் குள்ள தான் இருக்க அப்படி பார்த்த உடனே தெரியணும் அப்படின்னு நினைச்சு நான் படிச்சேன். அதே மாதிரி ஏஇ ரிசல்ட் வந்துச்சு, பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே நீ உள்ளதான் இருக்கேன், நான் சேஃப் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஜென்ரல் உமன்லேயே எடுத்துட்டேன். அதுவே ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. பொண்ணு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நான் தான். ஊர் மட்டும் இல்லை, சுற்றி நான் மட்டும் தான் வந்து பெண் கவர்மெண்ட் ஆஃபீஸர். தம்பிக்கு சந்தோஷப்பட்டாங்க. ஏஇ கிடைச்சோன்னே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, சரி அடுத்த சிவில் தான் எடுக்க வைக்கிறோம், அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வைக்கிறோம் பொண்ணுங்களை, எங்க ஊர் பொண்ணுங்களை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்பர் எக்ஸ் பண்ற வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஏன் பொண்ணு வந்து சிவில் படிக்கிறா, இப்போ நீ எங்க படிச்சுன்னு சொல்லு, என்ன நாம ஜாயின் பண்ணோமா, இந்த மாதிரி எனக்கு குரூப் ஒன் படிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னும் இப்போ 12th முடிச்ச பொண்ணுங்களும் அக்கா ஆர்த்தி அக்கா மாதிரி நானும் சிவில் எடுக்கலான்னு இருக்கேன், நானும் தமிழும் ஜாயின் பண்ணி ஏஆலான்னு இருக்கேன், இது மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கவே ஹாப்பியா இருந்துச்சு.